ஜம்மு காஷ்மீர் சம்மந்தமாக இப்போ 25 கிலோமீட்டருக்கு அண்ணா போனால் நம்ம ஜம்மு காஷ்மீர் பண்ணிக்கலாம். இப்போ மகரிப்பு தொலைக்கு வரோம், ஒரு 25 கிலோமீட்டருக்கு அண்ணா இருக்கும், நம்ம ஜம்மு காஷ்மீர் பண்ணுறதுக்கு இருக்கோம். அப்போ இஷாவுக்கு வந்து நம்ம ஊருக்கு அடைஞ்சிக்கலாம்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த மகரிப்பிலே நம்ம இஷா தொழுகலாமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அப்புறம் ஒரு 20 கிலோமீட்டரில் ஒரு ஊருக்கு போகிறோம். அப்போ அந்த 20 கிலோமீட்டரில் ஊருக்கு நம்ம சுத்தம் பொழுது ஒரு 25 கிலோமீட்டர் கூடுதலாகவே அந்த ஏரியாவிலே சுற்றுறோம். சுத்தம் பொழுது அங்கே நம்ம ஜம்மு காஷ்மீர் கூடுமா அப்படிங்கிறது சகோதரர் என்ன கேட்கிறாருன்னா, ஜம்மு காஷ்மீர் சம்பந்தமா அதில் உள்ள சில உட்கேள்விகள் சம்பந்தமா கேட்டிருக்காங்க. அதாவது ஒருத்தர் உள்ளூர்ல இருந்து, சொந்த ஊர்ல இருந்து 25 கிலோமீட்டர் பயணம் மேற்கொள்றாருன்னு வைங்களேன், அவருக்கு ஜம்மு காஷ்மீர் என்ற ஒரு சட்டத்தை இஸ்லாம் அனுமதி தருது. ஜம்மு என்று சொன்னால் சேர்க்கிறதுன்னு அர்த்தம். ஒன்றை இன்னொன்றோட சேர்க்கிறதுக்கு ஜம்மு அப்படின்னு சொல்லுவாங்க. கஸ்ர் அப்படின்னு சொன்னா குறைத்தல் அப்படின்னு அர்த்தம், குறைக்கிறது. 4 ரக்காத் இருக்கக்கூடிய தொழுகைய 2 ரக்காத்த நம்ம குறைச்சு தொழுவோம் அதுல, அதனால அது கஸ்ர்னு பேர். ஜம்மு என்று சொன்னா ஒரு வேளை தொழுகையை இன்னொரு வேளை தொழுகையோட சேர்த்து தொழுகிறது. கஸ்ர் என்று சொன்னால் 4 ரக்காத் உள்ள தொழுகைய 2ஆக குறைத்து தொழுகிறது. இது எப்போ செய்ய அனுமதி இருக்கிறது அப்படின்னு கேட்டா, ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் 3 மைல் அளவுக்கோ 3 பர்சக் அளவுக்கோ அவங்க பயணம் மேற்கொண்டால் அவங்க கசர் செய்வாங்க என்ற ஒரு ஹதீஸ் இருக்கு. அப்ப இதுல கூடுதலான அளவு வச்சுதான் நம்ம 3 மைல்ன்ற அளவு ஹதீஸை எடுத்து அன்றைய கால மைல்களை இன்றைய கால மைல் அளவோடு ஒப்பிட்டு பார்த்து ஏறக்குறைய 25 கிலோமீட்டர் வருது. ஏறக்குறைய கணக்கு போட்டு பார்த்தா தோராயமா எப்படி வருது? 25 கிலோமீட்டர் அளவுக்கு அந்த 3 மைல் அளவுக்கு உண்டான அளவு வருகிறது ஹதீஸ் அடிப்படையில். அந்த அடிப்படையில தான் நம்ம என்ன செய்யலாம்னு சொல்றோம். 25 கிலோமீட்டர் நீங்க டிராவல் பண்றீங்க, இப்போ நீங்க நீடூர்ல இருக்கிறீங்கன்னு சொன்னா இங்க சிதம்பரம் 25 கிலோமீட்டர் வருமா? கூட வரும். அப்ப அங்க போனா என்ன செய்யலாம், நீங்க 4 ரக்காத் தொழுகைய 2ஆ தொழலாம். 4 ரக்காத் தொழுகைய 2ஆ தொழலாம். அதே மாதிரி ஒரு வேளை தொழுகையை இன்னொரு வேளை தொழுகையோட சேர்த்து தொழலாம். எல்லா தொழுகையும் இல்லை. லுஹர் அசர் தொழுகைய நீங்க என்ன செய்யலாம், லுஹர் நேரத்திலேயோ அல்லது அசர் நேரத்திலேயோ சேர்த்து தொழலாம். அந்த வரிசையில தொழணும். முதல்ல லுஹர் தொழுகிறணும், 2வது என்ன செய்யணும், அசர் தொழணும். அதே மாதிரி மக்ரிப் இஷா தொழுகையை சேர்த்து தொழலாம். மக்ரிப் இஷா தொழுகை என்ன செய்யலாம், சேர்த்து தொழலாம். மக்ரிப் நேரத்திலையும் தொழுதுகரலாம் அல்லது இஷா நேரத்திலையும் தொழுதுகரலாம். எந்த வரிசை இப்படித்தான் தொழணும், முதல்ல மக்ரிபு அதுக்கு அடுத்து இஷான்ற மாதிரி உள்ள வரிசையில தான் அது தொழணும். எதை சேர்க்க முடியாது அப்படின்னு கேட்டா, அசரு மக்ரிப் சேர்த்து தொழ முடியாது. அசரு மக்ரிப் என்ன செய்ய முடியாது, சேர்த்து தொழ முடியாது. இந்த வரிசைன்றது லுஹர் அசர் சேர்த்து தொழலாம், மக்ரிபு இஷா சேர்த்து தொழலாம். ஃபஜர் லுஹர் கூட என்ன செய்ய முடியாது, சேர்த்து தொழ முடியாது. இந்த விஷயம் ஞாபகம். 2வது மக்ரிபையும் குறைக்க முடியாது, ஃபஜர் தொழுகையும் குறைக்க முடியாது. ஃபஜர் தொழுகை 2 ரக்காத்து 2 ரக்காத் தான் தொழணும். மக்ரிப் 3 ரக்காத்து 3 ரக்காத் தான் தொழணும். 4 ரக்காத் உள்ள தொழுகைகளை மட்டும் 2ஆக என்ன செய்யணும், குறைக்கலாம் என்பதுதான் கஸ்ர் என்பதை தெரிந்து கொள்ளணும். 25 கிலோமீட்டர் தூரம் பயணம் மேற்கொண்டால் 1. 2வது ஒரு வேளை தொழுகையை இன்னொரு வேளையோட தொழுகையோட லுஹர் நேரத்தில் நம்ம இருக்கிறோம். மதியானம் 1 மணிக்கு சிதம்பரத்துல இருக்கிறோம். இவ வாங்க சொல்லி இக்காமத் சொல்லி 2 ரக்காத் லுஹர் தொழுதுட்டு சலாம் கொடுத்துட்டு திருப்பி இக்காமத் சொல்லணும். காமத் மட்டும் என்ன செய்யணும், தனித்தனியா சொல்லணும். திருப்பி இக்காமத் சொல்லி 2 ரக்காத்து நம்ம அசர் தொழுது விட்டோம் என்று சொன்னால் லுஹர் அசர் நம்ம தொழுதாச்சு. திருப்பி அசர் நேரத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டிய தேவையில்லை, திருப்பி தனியா அசர் தொழ வேண்டிய தேவையில்லை. மகரிப் நேரம் வருகிறது. நம்ம சிதம்பரத்தில் உதாரணமா புரியறதுக்காக தான் சொல்றேன். நீடூர்ல இருந்து சிதம்பரத்துக்கு போயிட்டோம். அங்க வந்து நம்ம மகரிப் நேரத்துல இப்ப இருக்கிறோம். மகரிபுக்கு பாங்கு சொல்லிட்டாங்க, இக்காமத் சொல்லி மகரிப் 3 ரக்காத் தொழுதுட்டோம். சலாம் கொடுத்துட்ட பிறகு திருப்பி இக்காமத் மட்டும், பாங்கு கிடையாது, காமத் மட்டும் சொல்லி 2 ரக்காத் இஷா தொழுது விட்டால் போதுமானது. அப்ப இதுதான் ஜம்மு கஸ்ர் உடைய விஷயம். 4 ரக்காத் தொழுகைய 2ஆக குறைத்து கொள்ளலாம். ஒரு வேளை தொழுகை, அதாவது லுஹர் அசர் தொழுகைய நம்ம சேர்த்து தொழுது கொள்ளலாம். மக்ரிப் இஷா தொழுகையை சேர்த்து தொழுது கொள்ளலாம். லுஹர் அசர் நேரத்துல லுஹர்ல நீங்க தொழாம அப்படியே தள்ளி போட்டுட்டு வந்து அசர் நேரத்துல கூட இதை செய்யலாம்.
மகரிப் இஷா உடைய இத தொழுகையை வந்து நீங்க மகரிப் அப்படியே தள்ளி போட்டுட்டு வந்து இஷா நேரத்துல கூட செய்யலாம். வரிசைப்படி செய்யணும். முதல் லுஹரு அசர் இந்த வரிசையில, அதுக்கு அடுத்து மகரிப் இஷா என்ற மாதிரி அந்த வரிசையில செய்யணும். அப்ப ஜம்மு கசர் சம்பந்தமா நம்ம பார்த்துட்டோம். அடுத்து என்னன்னா, சகோதரர் என்ன கேட்கிறாருன்னா, இப்போ 25 கிலோமீட்டர் நான் போயிட்டேன், சிதம்பரம் போயிட்டேன். இப்போ நான் மகரிப் என்ன செய்யறேன், நான் அங்க இருக்கேன். இப்போ நான் அங்க இருக்கும் பொழுது நான் இங்க திருப்பி நீடூருக்கு எப்போ நான் வர்றேன் தெரியுமா? ஒரு 9 மணி, 8:30 9 மணிக்கு நான் இங்க வந்துருவேன். 6:30 மணிக்கு நான் சிதம்பரத்துல இருக்கிறேன். ஒரு 9 மணிக்கு நான் என்ன செஞ்சிருவேன், நான் நீடூருக்கு வந்துருவேன். இப்போ சொந்த ஊர் வந்துட்டேன்ல. இப்போ நான் வந்து சிதம்பரத்திலேயே நான் இருந்துக்கிட்டு நான் ஜம்மு கசர் செய்யலாமான்னு கேட்கிறாப்புல. சிதம்பரத்திலே நான் இருந்துக்கிட்டு என்ன செய்யலாம், ஜம்மு கசர் செய்யலாமா? நான் தான் இஷா நேரத்துல ஊருக்கு வந்துடுறேன்னு கேட்கிறாங்க. அப்ப இது ஒரு நியாயமான கேள்வி தானே. அப்போ நீங்க வெளியூர்ல நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா, அப்ப நீங்க மகரிப் அங்க ஜம்மு கசருடைய நேரத்துல இடத்துல இருக்கிறீங்க. மகரிப் நீங்க அங்க பாங்க சொல்லி காம சொல்லி நீங்க தொழுதுறலாம். அல்லது பயணத்துல இருக்கிறதுனால நீங்க தொழுகை தள்ளி கூட போடலாம். பயணத்துல இருக்கிறதுனால நீங்க தள்ளி கூட போடலாம், பிரச்சனை இல்லை. ஆனா இஷாவுக்கு நீங்க உள்ளூருக்கு வந்துடுறதுனால அங்க நீங்க குறைக்காமல் இருப்பதுதான் சிறந்தது. 4 ரக்காத் தொழுகை 2 தொழலாம்னு சட்டம் யாருக்கு? யார் 25 கிலோமீட்டர் பயணத்தில் மேற்கொள்கிறாரோ அவருக்கு தான் ரசூலா சொல்றாங்க. ரசூலா ஒரு 3 மைல் அளவுக்கு ஒரு பயணத்தை மேற்கொண்டால் என்ன செய்வாங்க, 4 ரக்காத் தொழுகையை 2 தொழுவாங்க பாக்குறோம். ரசூலா ஒரு பயணத்தை கிளம்புறாங்க, லுகர் தொழுகையில அவங்க லுகர் நேரத்துல அவங்க ரசூலா கிளம்புறாங்கன்னு சொன்னா, தொழுகை நேரம் வந்து விட்டால் ரசூலா தொழுதுட்டு தான் போவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தொழுகை நேரம் வந்து விட்டால் என்ன செய்வாங்க, தொழுது விட்டு தான் கிளம்புவாங்க. தொழுகை நேரம் வருவதற்கு முன்பாக கிளம்புவதாக இருந்தா ரசூலா கிளம்பிட்டு இன்னொரு ஒரு வேலையோட தொழுகையோட சேர்த்து தொழுவாங்கன்னு நம்ம பார்க்க முடியுது. அந்த அடிப்படையில நீங்க இஷாவுக்கு உள்ளூருக்கே நீங்க வர இருக்கிறத காரணத்தினால அங்க கசுறு குறை 4 ரக்காத்து 2 குறைக்காமல் நீங்க உள்ளூர்லயே வந்து தொழுது கொள்ளலாம். நீங்க பயணத்துல இருக்கிறதுனால அந்த ஜம்முன்ற ஒரு விஷயம் இருக்கா இல்லையா, மகரிப் வந்து என்ன செய்யலாம், நீங்க இஷா நேரத்துக்கு இங்க வந்து மகரிப் இஷாவை சேர்த்தும் நீங்க தொழுது கொள்ளலாம் என்ற அடிப்படையை நம்ம இந்த கேள்விக்குண்டான பதிலா சொல்றோம். ஒண்ணு. ரெண்டாவது வந்து நம்ம வந்து ஒரு வட்டாரத்துக்குள்ளேயே சுத்துறோம். 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் உள்ள வட்டாரத்திலே சுத்திக்கிட்டு இருக்கோமே. இப்ப நம்ம என்ன செய்யறதுன்னு கேக்குறாங்க. 25 கிலோமீட்டர் நீங்க பயணம் மேற்கொண்டீங்கன்னா இந்த சலுகையை பயன்படுத்திக்கிறீங்க. 25 கிலோமீட்டர் வரலன்னு சொன்னா இந்த சலுகையை விட்டுருங்க, முழுமையா தொழுதுருங்க என்றதை நீங்க கடைபிடிச்சிருங்க. இந்த ஹதீஸ் அடிப்படையில் அதுவும் பொருந்தி கொள்ளக்கூடியதா ஆயிடும். அடுத்ததா இது இல்லாம இன்னொரு ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். இது வந்து பயணத்துக்குன்னு கிடையாது, உள்ளூர்ல இருக்கும் பொழுது கூட இதை செய்யலாம் என்னைக்காவது ஒரு நாள். அது என்னன்னு கேட்டா, உள்ளூர்ல இருப்பவரும் ஜம்மு செய்தல்ன்ற ஒரு சட்டம். உள்ளூர்ல இருப்பவரும் ஜம்மு செய்தல், ஜம்மு தான் சேர்த்து தொழுதல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மழை இல்லாத போர் போன்ற பயம் இல்லாத சூழ்நிலையில லுஹரையும் அசரையும் சேர்த்து தொழுதார்கள். 8 ரக்காத்தா தொழுதாங்க. மகரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழுதாங்க, 7 ரக்காத்தா தொழுதாங்கன்னு இருக்கு, ஹதீஸ் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், ரசூலுல்லாஹ் உள்ளூர்லயே இருந்திருக்கிறாங்க. மதீனான்றது உங்க உள்ளூர். இப்போ மக்கால இருந்து ஹிஜ்ரத் பண்ணி மதீனாக்கு வந்துட்டாங்க இல்லையா, மதீனான்றவங்க சொந்த பூமியா மாறிடுச்சு. அதனால ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, இப்போ மதீனால உள்ளூர்ல இருந்துகிட்டு லுஹர் அசரை அவங்க சேர்த்து தொழுகிறாங்க. எப்படிதான் தொழுகிறாங்க, 4 + 4. திருப்பி அசர் நேரத்துக்கு தொழ மாட்டாங்க. அது மாதிரி மகரிப் நேரத்துல இஷாவோ அல்லது இஷா நேரத்துல மகரிப் இஷாவோ ரசூலுல்லாஹ் தொழுகிறாங்க. ஜம்மு மட்டும் சேர்த்து மட்டும் தொழுகிறாங்க. 3 ரக்காத் மகரிப், அதுக்கப்புறம் காமத் சொல்லி 4 ரக்காத் இஷான்ற மாதிரி அவங்க தொழுகிறாங்க. இது உள்ளூர்ல, வெளியூர்ல இல்ல. வெளியூர்ல தான் ஜம்மு கசர்ன்ற ரெண்டுமே சேருது, குறைக்கிறது எல்லாம். இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னு கேட்டா, சில சூழ்நிலைகள் இருக்கும். உள்ளூர்ல தான் இருப்போம், நம்ம அசர் இப்போ விட்டோம்னு சொன்னா லுஹர் நேரம் தான் இருக்கும், தொழ முடியாதுன்ற மாதிரி நிலையில இருப்போமா இல்லையா. எக்ஸாமுக்கு போறோம், 3 மணி நேரம் வெளியே அனுப்ப மாட்டான்ற மாதிரிலாம் நிலைகள்லாம் வரும். அப்போ அந்த நேரம் என்ன செஞ்சிடும், மகரிப் நேரமே வந்துருமே மாதிரி சூழ்நிலைகள்லாம் பல டிராவலுக்கு போவோம், வெளியூர்களுக்கு போவோம், மருத்துவமனைகளுக்கு போவோம், பல சூழ்நிலைகள் இருக்கு. அது போன்ற நம்ம வெளியே சுற்றக்கூடிய பல நிர்பந்தமான நெருக்கடியான சூழ்நிலைகள் இருக்குமானால் அப்ப என்ன செய்யலாம், நம்ம உள்ளூர்லயே ஜம்மு செய்து கொள்ளலாம். எல்லா நேரம் டெய்லி கிடையாது,
என்றைக்காவது ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தினந்தோறும் அதனுடைய வக்தில தான் தொழுதாங்க. இது விதிவிலக்கா அவங்க உள்ளூர்ல செயல்படுத்தி இருக்கிறதுனால நாமும் என்ன செய்யணும், விதிவிலக்கா இதை அமல்படுத்திக்கிறோன்ற மாதிரி இந்த ஹதீஸ்ல இருந்து புரிஞ்சுக்கிறோம். ஏன்னு கேட்டா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா, தொழுகை மூமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த நேரத்தை தொழுகிற ரொட்டீன் இருக்கு பாருங்க, 5 வேளை நேரம், இதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த சலுகைகளை சலுகையாக நம்ம வாழ்க்கையில பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை கூடுதல் தகவலாக சொல்லிக்கிறேன்.